முதுமை என்பது வரமா சாபமா என்று தத்துவ விஞ்ஞானிகளிடையே பட்டிமன்றம் நடந்து வரும் நிலையில் முதுமை என்பது வைராக்கியம் என்று 100 வயதிலும் உழைத்து வாழ்ந்து வருகிறார் ஒரு மூதாட்டி. அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அவரை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சோனம்மாள் கடந்து வந்த பாதைகளை அவரின் உடல் எங்கும் காட்டிவிட்டது முதுமை வரைந்த கோடுகள். ஆற்றுப்படுகையின் வறண்ட பகுதி போல் எட்டி பார்க்கின்றன அவரின் தேகமெங்கும் எலும்பு கூடுகள். அவரின் வயது 100ஐ தாண்டிவிட்டது. இருந்தும் உழைத்து வாழ்ந்து வருகிறார் இந்த வைராக்கியக்காரி. சிறு வயதிலேயே கணவனை இழந்த சோனம்மாள் வறுமையின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமானார். 2 மகன்கள் 3 மகள் பசியில் துடிப்பதைக் கண்டு வைராக்கியத்துடன் உழைத்து அவர்களை ஆளாக்கிய அவர் 100 வயதை தாண்டியும் இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறார். அம்மாவுக்கு 100 வயசாச்சு. இப்பவும் கீரை பற்றி தான் வியாபாரம் பண்ணி பழச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சிறு வயசுலேயே இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்து அது இருக்குது. இப்பவும் உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. காலையில் எழுந்திருக்கும் சோனம்மாள் காட்டிற்கும் வயலுக்கும் சென்று கீரை, முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை சேகரித்து கிராமத்து மக்களுக்கு விற்பனை செய்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார். விற்பனை என்றால் ஒரே இடத்தில் அமர்ந்து அல்ல, இந்த தள்ளாத வயதிலும் பல கிலோமீட்டர் நடந்தே சென்று வியாபாரம் செய்து வருகிறார். வாழ்க்கையில் சுகதுக்கம் என்று அனைத்தையும் அனுபவித்துவிட்டு ஒரு நூற்றாண்டின் சாட்சியாக அமர்ந்திருக்கும் சோனம்மாளை பார்க்க சற்று மலைப்பாகத்தான் உள்ளது. சிறு வயசில் இறந்துட்டாவ. 10 வருஷம் கூட இருக்கலை. 10 வருஷத்துக்குள்ளே 5 மக்களை பெற்று கட்டி கொடுத்து இந்த கீரையிலேயே வச்சு நானும் கட்டி கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து பேரம் பேச்சு பூட்டேன் ஒப்பாட்டன்னு எடுத்தாச்சு. அரசின் உதவித்தொகையை பெற பல முறை முயற்சித்தும் மாவட்ட நிர்வாகம் இவரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் சோனம்மாள், இறுதி மூச்சு உள்ளவரை யாரையும் சார்ந்து பிழைக்காமல் உழைத்து உண்ணுவேன் என்று தீர்க்கமாக கூறுகிறார். நாங்களும் 2 தடவை எழுதி கொடுத்து அரசாங்கத்தில் இருந்து என்னமும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, வயசே ஆயிட்டு இதனால எது செய்யணுமோ செய்யுங்க. கண்கள் மங்கி தோள்கள் சுருங்கி உடல் வளைந்து சோனம்மாளை காலம் அலங்கோலமாக்கிவிட்டாலும் அவரின் வைராக்கியத்தை காலத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 100 வருடம் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்ட சோனம்மாளின் வாழ்க்கையை பார்த்து இளைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளது என்பது மட்டும் நிஜம். ஸ்ரீமுருகன், நியூஸ் 7 தமிழ், நாங்குநேரி. Thank you.